இன்னைக்கு நம்ம தக்காளி சாதம் செய்ய போகிறோம். அதற்கு தக்காளி ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கோம். ஒரு 100 கிராம் பெல்லாரி வெங்காயம், 300 கிராம் பெல்லாரி வெங்காயத்தை இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம். சின்னதாக மல்லித்தழை ஒரு கொத்து எடுத்திருக்கோம். அடுத்தது இந்த தக்காளி சாதத்துக்கு தேவையான மசாலா ஐட்டங்கள், இந்த பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, அப்புறம் கல்பாசி, சோம்பு, அப்புறம் இந்த மராத்தி முக்கு, இது போல் பல ஐட்டங்கள் இருக்குது. எல்லாமே 1, 2ன்னு எடுத்து வச்சுருக்கோம். நம்ம அடுத்தது 1/2 கிலோ சாப்பாட்டு அரிசி எடுத்து வச்சுருக்கோம். பிரியாணி அரிசியில் வெறும் சாப்பாட்டு அரிசியிலே தக்காளி சாதம் செய்ய போகிறோம். அதனால் ஒரு 1/2 கிலோ தண்ணியில் களைஞ்சி எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது பிரியாணி மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துங்க. சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துங்க. நெய் எடுத்துங்க தேவையான அளவு. இப்போ குக்கர் வச்சுட்டோம். அடுப்பை ஆன் பண்ணிடலாம். ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் எண்ணெய் ஆட் பண்ணிருக்கோம். அடுத்தது 2 ஸ்பூன் வீட்டு நெய் ஆட் பண்ணுறோம். வீட்டில் செஞ்ச நெய்ங்க மறக்காமல் ஆட் பண்ணிடுங்க. நீங்கள் எப்படி உங்கள்கிட்ட நெய் இருக்கோ அது போல் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம இந்த மசாலா ஐட்டம் பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிடலாம். பாருங்கள், நல்லா பொரியுது. பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு, அப்புறம் மராத்தி முக்கு எல்லாத்தையும் கொட்டிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிட்டோம். அடுத்து பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ நல்லா வதக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பொன்னிறமாக வதக்கணுமா? சுத்தமாக இருக்கும். பிரியாணிக்கெலாம் நல்லா வதக்கணும். இது சுத்தமாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் நல்லா சுத்தமாக வதக்கிக்கங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்ம இஞ்சி பூண்டு, அதாவது இஞ்சி ஒரு சின்ன துண்டு, பூண்டு ஒரு கட்டி எடுத்து தனியாக நம்ம நசுக்கி வச்சுருக்கலாம். இப்போ நம்ம அடுத்து தக்காளி ஆட் பண்ணிடலாம். நல்லா வதவிருக்கு. இப்போ நல்லா தக்காளியை நல்லா வதக்கிடுங்க. தக்காளி எப்படிமா வதக்கணும்? கொஞ்சம் வதக்கணும், ஒரு 10 நிமிஷம் வதக்கினா போதுமா? தக்காளியை போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிட்டோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா வதக்கிடுங்க. இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூனு, பிரியாணி மசாலா 1/2 ஸ்பூனு ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிடுங்க. சரி, அது கரம் மசாலா 1/4 ஸ்பூனு. இது மிளகாய்த்தூள், வர மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன். பிரியாணி மசாலா போடல, இது கரம் மசாலா தான் போட்டிருக்கோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உப்பு எடுத்து தேவைக்கேற்ப உப்பு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கங்க. அடுத்தது மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணிங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. பாருங்கள், இதுலேயே நல்லா வெந்திருக்கு அண்டு நல்லா வதவிருக்கு வெங்காயம்லாம். இப்போ நம்ம அடுத்து தண்ணி ஆட் பண்ணிடலாம். 1/2 கிலோ அரிசிக்கு இதில் 2 டம்ளர் இந்த அரிசி எடுத்துருக்கோம், சாப்பாட்டு அரிசி. அதற்கு இந்த 2 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஆனால் தக்காளியில் தண்ணி அதிகமாக வரும் அப்படிங்கிறதுனால 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 2, 3, 4, 5 அவ்வளோதாங்க. தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இது கொதி வந்த உடனே நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம். அடுத்தது இப்போ நல்லா கொதி வந்திருக்கான்னு பார்ப்போம், செக் பண்ணுவோம். கொதி வந்துட்டுருக்கு. இப்போ அரிசி போட்டுடலாங்க. பாருங்கள், நல்லாவே கொதி வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம அரிசியை ஆட் பண்ணிடலாம். நல்லா கிண்டி விட்டுங்க. இப்போ அரிசியை நம்ம ஆட் பண்ணிட்டோம். இந்த அரிசியும் அப்படியே எல்லாம் ஊற்றிடுங்க. இப்போ இந்த அரிசி எல்லாத்தையும் ஊற்றிட்டோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. தக்காளி சாதம் நம்ம இப்போ குக்கரை போட்டு மூடிட்டோன்னா எத்தனை சவுண்டு வரணும்? குக்கரை மூடி ஒரு 15 நிமிஷம் இல்லைனா 20 நிமிஷம் அடுப்பில் இருந்தாலே போதும். நமக்கு தக்காளி சாதம் பிரியாணி மாதிரி ரெடி ஆகிடும். சிம்மில் அடுப்பு வச்சுருங்க. ஆனில் வைக்க வேணால் சிம்லேயே இருக்கட்டும். ஒரு 1/4 மணி நேரம் இருக்கட்டும். அப்புறங்க குக்கர் எடுத்து மூடியாச்சு. ஒரு 20 நிமிஷம் சிம்மில் வச்சு நீங்கள் இந்த தக்காளி சாதத்தை வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் வந்துடும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? வாவ், சூப்பரான பிரியாணி நமக்கு தக்காளி சாதம் வந்திருக்கு. இப்போ மேலே
மல்லித்தழையை அப்படியே தூவி விட்டுறலாம். தக்காளி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. வேறு லெவலில் வந்துருக்குங்க. வாசனை அல்டிமேட்டாக இருக்குது. லைட்டாக மேலே அப்படியே நெய் அப்படியே தூவி விட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ நம்ம கரண்டி ஆட்டி ஒரு கிண்ணிக்கலாம். சூப்பராக வந்துருக்குங்க. அருமையாக வந்திருக்கு. இப்போ தட்டில் போட்டு உடனே சாப்பிடலாம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வா பாருங்கள் அருமையாக வந்திருக்கு. நல்லா அது மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள் அண்ணல் பறகுது பாருங்கள். வேறு லெவலில் வாசனை அடிக்குது. இப்போ நம்ம தட்டில் போட்டு சாப்பிட்றோமா? தட்டில் போட்டு சாப்பிட போகிறோம். பாருங்கள் சூப்பராக அருமையாக வந்திருக்கு. அண்ணல் பறக்குது. இப்போ நம்ம முதல்ல பிரியாணியை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சரி தக்காளி சாதத்தை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பிரியாணினே வாயில் வந்துட்டுருக்கு. சரி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எப்படி தான் வந்திருக்கு, எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. இன்னும் கொஞ்சம் கொதிக்குது. ஆறுனோடனே சாப்பிடுங்க. நான் உங்களுக்கு சொல்லணுமேன்ட்டு எடுத்து இப்போ உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன். டேஸ்ட்டு இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.